வணக்கம் காணொளி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சனி பெயர்ச்சியின் பலன்களை பார்ப்போம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ராசி துலாம் ராசி. சித்திரை 3, 4ஆம் பாதங்கள் மற்றும் சுவாதி மற்றும் விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும் காலமாக இது அமையப் போகிறது. மார்ச் 2026இல் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயணிக்கிறார். இதற்கு துலாம் வீட்டிற்கு 5லிருந்து 6ஆம் வீடாக போய் அமர்கிறார். துலாம் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ரு ஸ்தானம் என்றால் ஒரு பாப கிரகம் மறைவு ஸ்தானத்தில் அமர்வது விபரீத ராஜயோகத்தை தரும். மற்றும் 6ஆம் இடத்து சனி கடந்த காலங்களில் நிலவி வந்த மந்த நிலை மாறி ஒருவித சுறுசுறுப்பு பிறக்கும். 6இல் சனி அமரும் பொழுது மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிக்கலான பிரச்சனைகளை சுலபமாக தீர்க்கும் ஆற்றல் உண்டாகும். பணி உயர்வு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சாதகமாக அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். போட்டிகளை முறியடித்து லாபத்தை காண்பீர்கள். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். தேங்கி நின்ற நிலுவைத் தொகைகள் வசூலாகும். நட்சத்திர ரீதியான பலன்கள். சித்திரை 3, 4ஆம் பாதங்கள் உங்களின் நிர்வாகத்திறன் கூடும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி நிலவும். புதிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ராகுவின் நட்சத்திரம் என்பதால் எதிர்பார்த்த யோகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் குருவின் சாரம் என்பதால் கௌரவம் மற்றும் அந்தஸ்து உயரும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம். 6ஆம் இடம் நோயை குறிப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் குறிப்பாக கால் அல்லது செரிமானம் சார்ந்தவை வந்து நீங்கும். முறையான உணவு பழக்கம் அவசியம். புதியவர்களிடம் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். சத்துருஸ்தானம் என்பதால் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மன வலிமை தரும். சமூக சேவையில் ஈடுபடுவது அல்லது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வது சனியின் அருளை முழுமையாக பெறலாம். நன்றி. மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.